ஹாய் சுட்டீஸ், இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு நல்ல வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வந்து ஒரு குக்கிங் ரெசிபி தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து என் கூட வந்து ஸ்பெஷலான ஒரு பர்சன் சேனலுக்கு ஒரு ஹாய் சொல்லணுமா? ஹாய் சுட்டீஸ். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு நீங்கள் பாருங்க. ரொம்ப வந்து இது வந்து ஃபன்னாக இருக்கும், என்ஜாய் பண்ணுவோம். பர்சன்மா இப்படி போட்டுக்கணும் ஃபர்ஸ்ட், ஓகேவா? ஃபர்ஸ்ட் கம்மியாக ஊற்றிக்கணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு பக்கத்துல நடுவில் வேணா ஊற்றிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கடுகு. என் சேனல் இது போடணும், கடுகு போடக்கூடாது. இது வந்து சோம்புங்க செடிஸ், பாருங்க சோம்பு போடுறோம். சோம்பு போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் பிரியாணி. ஸோ என்ன பிரியாணின்னு சொல்லிட்டு நான் அந்த நான்வெஜ் போடும்போது சொல்கிறேன், ஓகேங்களா? நான்வெஜ் போடல. நெக்ஸ்ட் வந்து இது நமக்கு தேவையான அந்த ஸ்பைசிலாம் செடிஸ். இது என்னது, இது பேர் என்னது, பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் வந்து லவங்கம், இதெல்லாம் put 2 or 3 லவங்கம், that is enough. நெக்ஸ்ட் வந்து ஆனியன் டெடிஸ், இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் போடுங்க. நெக்ஸ்ட் வந்து அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது போட்டுக்கணும். போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் போட்டு வதக்குறோம் டெடிஸ். இது வந்து இவ்வளோ பெரிய டெக்ஸா பார்த்து நாங்கள் நிறையா பண்ணுறோன்னு நினைக்க வேண்டாம். ஸோ வந்து வெங்காயம் வதங்க வந்து ரொம்ப நேரம் ஆகும் டெடிஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து மேக் பண்ணலாம். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வந்து பச்சை மிளகா டெடிஸ். ஸோ பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து கீ இல்லை டெடிஸ். இவ வந்து புதுசாக இவளுக்கு வந்து சமைக்கவே தெரியாது, ஆனா அதை போடு இதை போடுன்னு சொல்லியிருக்கா. ஓகே, சொல்றேன், நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். சொல்றேன் இது வந்து நம்மளால அம்மா தக்காளி கொடுமா, தக்காளி இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட போகிறோம். நான் வந்து கொஞ்சம் உப்பு எடுத்துக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் அப்புறம் வந்து நம்ம வந்து புதினா போடுறோம். புதினா போட்டாச்சு. இல்ல, வெறும் வதக்கிறது மட்டும்தான் இவன் செடி பார்த்துக்கோங்க. இவன் குக்கிங் பண்ற மாதிரி பண்றா, இல்லை தெரியவே தெரியாது குக்கிங் பண்ணவே. தக்காளி சட்னி ஃபுட்டில் நீங்கள் சீ ஃபுட்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா லைட்டாக வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க செடிஸ், ஏன்னா அப்போ தான் அந்த ஸ்மெல்லாம் வராது. ஸோ நான் லைட்டாக பிரியாணியில் வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. நான் வந்து ப்ரான் பண்ணுறதால நான் வந்து கொஞ்சோண்டு வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். போட்டு தான் வாஷ் பண்ணிக்கிறேன். மஞ்சள் தூள் உப்பு போட்டு தான் வாஷ் பண்ணிக்கிறேன். நான் இப்போ உங்களுக்கு காட்டுங்களா டெடிஸ் எப்படி பண்ணிக்கிறேன்னு பாருங்க டெடிஸ். இதான் வந்து கொஞ்சம் தான் நாங்கள் வந்து போட்டுக்கிறோம், ஏன்னா நாங்கள் வந்து ஆஃப் கேஜி ப்ரான் வாங்கினோம் டெடிஸ். அதுலேயே வந்து 1/4 kg வந்து அந்த வேஸ்ட்லாம் போயிடுச்சு. ஆல்ரெடி நாங்கள் வந்து ஃபிஷ் வாங்கி வந்து வச்சுக்கிறோம். ஃபிஷ் வந்து கச்சிக்க இருக்குது, ஸோ அதனால் வந்து நோ ப்ராப்ளம் டெடிஸ். இது வந்து அந்த வாசனை வந்து நல்லா வந்து பிரியாணியில் இறங்கும் டெடிஸ். நான் வந்து இவ்வளோ வருஷமாக பண்ணியிருக்கிறேன். இப்போ இன்னைக்கு வந்துட்டு நான் தப்பாக பண்ணுறேன். எவ்வளோ வீடியோ நீங்கள் வந்து என் சேனலில் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ குக்கிங் வீடியோ. இதையும் பார்த்துட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க டெலிஸ், ஓகேங்களா? ஒரு மென்டல் இவன் இப்படிதான் சிரிச்சுன்னு இருப்பான். அதுக்காக இவன் சிரிக்கிறதால என் வந்து ஃபுட்டு வந்து நான் ரொம்ப இதுவாக பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நான் நல்லா தான் பண்ணிருக்கிறேன். வந்து என்னன்னா வந்து இங்க இருக்கிறோம் எல்லாத்தையும் வந்து போடலான்னு சொல்லியிருக்கிறான். அது ரொம்ப தப்பு. நாங்கள் வந்து விஜய் டிவியில் வந்து பார்த்துருந்தீங்கன்னா பாருங்க, விஜய் டிவி. நாங்கள் வந்து நெக்ஸ்ட் இயர் சான்ஸ் இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்க.
நாங்க குக் வித் கோமாளில வந்து பார்ட்டிசிபேட் பண்றோம் விஜய் டிவி. யார் வந்து அந்த இன்சார்ஜோ அவங்க வந்து இது கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்து எங்களை வந்து அதில் ஜாயின் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட் இயர். ஸோ நாங்கள் கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து நல்லா பண்ணுவோம் விஜய் டிவி. டெடிஸ்னே வச்சு உங்களையும் நான் டெடிஸ்னே சொல்கிறேன். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இயர் குக் வித் கோமாளிக்கு வந்து நான் வந்து குக்காவும் இவ வந்து கோமாளியாவும் கொஞ்சம் ஜாயின் பண்ணி விடுங்க டெடிஸ், ஓகேங்களா? எங்களுக்கு வந்து விஜய் டிவி அந்த அந்த குக் வித் கோமாளி வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கான்செப்டில் தான் பண்ணிருக்கிறோம். ஆனால் வந்து நாங்கள் வந்து காமெடி பண்ணும்போதெல்லாம் வீடியோ வந்து ஆஃபில் இருக்கும். ஸோ அதனால நாங்கள் வந்து காமெடி பண்ணலன்னு நினைக்காதீங்க. நாங்கள் வந்து நல்லா ஃபன் பண்ணி பண்ணிருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் சேனல் வந்து பாருங்கள், பார்த்துட்டு என் வீடியோ எல்லாம் என் டான்ஸ் வீடியோலாம் பார்த்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க விஜய் டிவி. இது வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன் நான். எப்பயுமே வந்து நீங்கள் வந்து எப்பயுமே செலிபிரிட்டிக்கு தான் சான்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் வந்து சான்ஸ் கொடுங்க, ஓகேங்களா? அவங்கள விட நாங்கள் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம். எப்போ பார்த்து ஃபேமஸாக இருக்கிறவங்களே நீங்கள் கூப்பிடுறீங்க. இந்த மாதிரி சான்ஸ் கேள்வி இல்லை, ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. அதுக்காக பிக் பாஸ்ல கூட வந்து எங்களை கூப்பிடுங்க. உங்களால வந்து குக் வித் கோமாளியில் அட்லீஸ்ட் கொடுக்க முடியலனாலும் பிக் பாஸ்ல நீங்க வந்து கொடுக்கலாம் எங்களுக்கு. ஸோ வந்து எப்பயுமே வந்து செலிபிரிட்டி அவங்க வந்து ஆல்ரெடி செலிபிரிட்டியாக ஆகிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து செலிபிரிட்டியாக ஆகணும்ன்ட்டு வந்து இருக்கிறோம். ஸோ எங்களுக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. எப்பயுமே ஃபேமஸ் ஆனவங்களே கூப்பிட்டு ஃபேமஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு நீங்கள் ஷோ நடத்துறீங்க சொல்லுங்க. விஜய் டிவினா எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும். சீரியஸ்லி நான் பார்க்குற ஒரே டிவி விஜய் டிவி மட்டும்தான் எங்க வீட்டில். ஒரு டைம் நான் பாருங்க என்ன விஜய் டிவி தான் ஓடி இருக்குது. அந்த விஜய் டிவி வந்து நாங்கள் வந்து ஹாட் ஸ்டார்லயும் பார்த்துருக்கிறோம். விஜய் டிவி ஷோ தான் ஹாட் ஸ்டார்லயும் பார்க்குறோம். இப்போ வந்து ஹாட் ஸ்டார்ல வந்து போயிருக்குது. ஆனால் அதுவும் விஜய் டிவி ஷோ தான். குக் வித் கோமாளி கொடுக்காதீங்க, இதுக்கு ஸ்டோரி செய்ய தெரியாது. இவளுக்கு வந்து கொடுக்காதீங்க, ஆனால் நான் நல்லா பண்ணுவேன். என்னுடைய வீடியோ எல்லாமே செக் பண்ணுங்க, ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து ப்ரான் போட போகிறோம். ஸோ இதை நான் வந்து க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இருங்க, ப்ரான் போடுறது இல்லை சொன்னோம். இது வந்து நல்லா கலக்கலாம். செம்ம வாசனையா இருக்குது. செம்ம பாருங்க, ஹைட் எட்லன்ட்டு இங்க தயிர் போட்டுக்கோங்க. 10 rupees பேக்கெட் தயிர் வந்து போதும். தயிர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வந்து கிளறி வச்சுக்கோங்க. எவ்வளோ நல்லா டெலிஷியஸாக இருக்கு பாருங்க பார்க்கும் போது. அப்படியே நம்ம கிரேவியா கூட செஞ்சு சாப்பிடலாம். இப்போ தனியா ரைஸ் வச்சிருங்க, நம்ம இதுல தண்ணி ஊத்திடலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ½ லெமன் வந்து கட் பண்ணி ஸ்க்வீஸ் பண்ணி போட போறேன். ஸோ அந்த கொட்டெல்லாம் வந்து சீட்ஸ்லாம் போகாம பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. போதும் ½. ஏன்னா லெமன் நம்ம வந்து கர்டு வந்து அதிகமாக போட்டுக்கிறதால லெமன் வந்து போதும். இல்லைன்னா ரொம்ப புளிப்பு தெரியும். இதில் ஒரு சீடு விழுந்துச்சு. மழைச்சாரல் மாதிரி இப்படி போடணும். சரி, என்ன டெடிஸ் குக் பண்றாங்க குக் வித் கோமாளில. 2 பேருமே வந்து கோமாளி மாதிரி தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து குக்கை வந்து கூப்பிடுவோம். தக்காளிய முன்னாடி போட்டாங்க, சமைக்கவே தெரியல இவங்களுக்கு. சூப்பரா இருக்கு பாருங்க பார்க்கும்போதே. இதுக்கு வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோமோ ரைஸ் அந்த அளவுக்கு நம்ம வந்து இப்போ தண்ணி ஊற்ற போறோம். நான் வந்து 3½ எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து 6, 7 ஊற்ற போறேன். இவங்க வந்து 3½ ஆக்சுவலி 5, 6
இதே மாதிரி நடுவுல பேசினா எத்தனை கிளாஸ் வந்துரும் போதும் ஏன்னா ஆல்ரெடி 6 நீ வந்து 3.5 ஊத்துனல 7 கிளாஸ் ஊத்துனா அப்ப ஆக்சுவலி நம்ம கர்ட் போட்டுருக்கோம் அண்ட் டொமேட்டோ பிரியாணி பண்ணலையா நானே இல்ல இது சரி நான் ஒரு half ஊத்திக்கிறேன் 6 நெக்ஸ்ட் வந்து ரைஸ் போட்டுக்கோங்க டுடே ரைஸ் போட்டாச்சு இப்போ வெளியே நல்லா ரொம்ப அழகா தெரியுது சன்மா வீடியோல பாருங்க எப்படி நகத்தை வச்சு இங்க பாருங்க டேஸ் நான் வந்து எவ்வளவு நல்ல பாருங்க நெயில்லாம் கட் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் பேய் மாதிரிலாம் நான் வந்து கட் பண்ண மாட்டேன் வாவ் எந்த பாருங்க எனக்கு வீட்டுல இருக்கும் போது யாராவது இப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்களா டெடிஸ் பாருங்க மாடல் one is enough she is buying fish fry masala one is enough வந்து என்ன வாங்க வந்தோம்னா டெடிஸ் என்ன வாங்க வந்து சொல்லுமா fish fry masala வாங்கிட்டோம் fish fry masala அதுக்கப்புறம் 90s அது பேர் என்ன சொல்லுமா கட்ட மிட்டாய் கியூப் ஷேப்ல இருக்குது டெடிஸ் ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்வீட் வாங்கி சாப்பிட்டுருக்கேன் ஸ்கொயர் அது வந்து கியூப் ஸ்கொயர் வந்து வெறும் அங்கே வந்து 4-8 கார்னர் இருக்குது அதில் தட் இஸ் கியூப் தட் because she is a teacher that's why she is explaining this much see இது வந்து ஆக்சுவலி என்னோட ஃபேவரட்னு சொல்லலாம் அப்புறம் இந்த கலர் லேஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நாங்கள் இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டு ப்ரான் பிரியாணி சாப்பிட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம் ஸோ டோட்டல் பட்ஜெட் இப்போ வந்து 19 rupees ஸோ லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தாங்க ஆனால் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மறந்துட்டாங்க ஸோ எங்கள் மாமி வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடி பண்ண போகிறாங்க பாருங்க ஹேர் ஸ்டைல் பாருங்க இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டாங்க பாருங்க இப்போ வந்து இது நம்ம மைண்ட் வந்து இது எங்க இது ஃபிஷ் ஃப்ரை மசாலா என்னமோ உனக்கு ஃபிஷ் ஃப்ரை மசாலா கூட பண்ண தெரியல நம்ம ஆக்சுவலி கைஸ் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா ஒரு நிமிஷம் இருங்க கைஸ் நான் ஃபஸ்ட்டு மசாலா எல்லாத்தையுமே எடுத்து அப்புறமா வந்து அதெல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிட்டு அந்த ஃபிஷ் மேலே நான் ஃபுல்லாக தடவிட்டு அது வந்து ஊற வைப்பேன் அது வந்து தெரியாதவங்க ப்ரொஃபஷனலாக குக் பண்ணுறவங்க வந்து டைரெக்டாகவே பண்ணுவாங்க இவங்களுக்கு ஒன்றுமே செய்ய தெரியல கைஸ் இவங்க நைட் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க அப்போ நான் எப்படி செய்கிறேன்னு மட்டும் பாருங்க கைஸ் இப்போ ஃபிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு மசாலாவோட இப்போ நாங்கள் அதை ஃப்ரை பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் என்ன கொதிச்சுட்டு இருக்கு கைஸ் இப்போ பாருங்க இன்னொன்று போட்டா இல்லை ஒன்று போதும் இதுக்கு பாருங்க கொஞ்சம் கூட ஒரு பயமே இல்லாமல் எண்ணெய் உள்ள கை விடுறாங்க இப்போ ஃபுல்லு வேகும் அது இப்போ அது ஃபுல்லாக நான் எவ்வளோ நல்லா வந்து குக் பண்ணுறேன்னு பாருங்க இந்த மாதிரிலாம் யாராலையும் முடியாது இப்போ ஒரு வீடியோ எடுக்கிறா பாரு அவள் சும்மா வாய் அப்படிலாம் இல்லை கைஸ் நான் இன்னைக்கு நைட்டு இவங்க சேனலில் இன்னொரு vlog போடுறேன் எங்கள் வீட்டில் அப்போ பாருங்க நீங்கள் மசாலா இருக்கும் இதெல்லாம் வந்து லைட் வெறும் வந்து அந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா லெமனு அவ்வளோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரொம்ப செகண்ட் ரவுண்ட் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டாக போட்டு இவங்க எப்போ முடிப்பாங்கன்னு தெரியல எனக்கு ஆல்ரெடி இந்த கேப்பில் நான் அது ஒன்று எடுத்து சாப்பிட்ருவேன்னு நினைக்கிறேன் டெடிஸ் இது பாருங்கள் நாங்கள் இதை டிஷ்யூவில் வச்சுருக்கோம் யமி 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 இது பாருங்கள் இப்போ நாங்கள் அதை கட் பண்ணி சாப்பிடுவோம் பாருங்க ஆக்சுவலி அவங்க என்ன சொன்னாங்க குக்கர்னா சுட சுட கூட தெரியாதுன்னு சொன்னாங்க ஆனா அவங்க என்ன இத்தனை வாட்டி இரும்பல் வர வைக்கிறாங்க கைஸ் பாருங்க கைஸ் பாருங்க டெடிஸ் எவ்வளோ நல்லா வந்துக்குது இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய மசாலா போடாமல் அழகாக செய்யுங்க சூப்பரா இருக்கு கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க டெடிஸ் சீரியஸ்லி சூப்பரா இருக்கு இன்னைக்கு நைட் இன்னொரு vlog பண்ண போறோம் அது சிக்கன் பிரியாணி